கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன தலைப்பில் வாதிக்க போகிறோம் என்பதை ஒரு படத்தொகுப்பை பார்த்த பிறகு நம்ம பயணிக்கலாம். மக்களை சந்திப்பதாக சொல்லி காஞ்சிபுரத்தில் பயணத்தை தொடங்கிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் முதல் பேச்சே அரசியலில் பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. ஆம், உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னரே தமிழக சட்டமன்றத்திற்கு தேர்தல் வரும் என்று பேசியிருக்கிறார் OPS. இது அவருடைய அரசியல் ஆருடமா அல்லது அடுத்த கட்ட நகர்வா என்று எல்லோரும் யோசித்துக் கொண்டிருக்க, OPSஇன் பேச்சு தொண்டர்களின் எண்ணத்திற்கு எதிரானது, விஷமத்தனமான கருத்தும் கூட என்று காட்டமாக எதிர்வினை ஆற்றியிருக்கிறார் அமைச்சர் ஜெயக்குமார். இப்படி இரு தரப்பினரும் பரஸ்பர விமர்சனத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்க, தமிழகத்தில் அடுத்து நடக்கப் போவது இடைத்தேர்தல் அல்ல, பொது தேர்தல் தான் என்று கூறியிருக்கிறார் திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின். பெரும்பான்மை MLAக்கள் எடப்பாடி பழனிசாமியின் பக்கம் உறுதியாக இருக்கும் நிலையில் விரைவில் தேர்தல் என்பது எந்த பின்னணியில் எழுகின்றன என்பதே இன்றைய கேள்வி நேரத்திற்கான களத்தையும் 5 அழுத்தமான கேள்விகளையும் எழுப்புகிறது. விரைவில் தேர்தல் வரும் என்கிறார் OPS. எனில் அவர் எடப்பாடி அணியை உடைக்கப் போகிறாரா? எந்த அடிப்படையில் ஸ்டாலினை முதல்வராக்க OPS முயல்வதாக சொல்லுகிறார் திண்டுக்கல் சீனிவாசன்? ஆட்சியை கலைக்க திமுக சதி என்று முதல்வர் குற்றம் சாட்டுவது அச்சத்தின் வெளிப்பாடா? 4 ஆண்டு அதிகாரத்தை அவ்வளவு சுலபத்தில் விட்டுக் கொடுத்து விடுவார்களா அதிமுக MLAக்கள்? தமிழகத்திற்கு விரைவில் பொது தேர்தல் என்ற ஸ்டாலினின் கருத்து கனவா, கள யதார்த்தமா? இன்னும் பல கேள்விகளோடு இன்றைய கேள்வி நேரம் பயணிக்கிறது. விரைவில் சட்டமன்ற தேர்தல் என்பது கணிப்பா அல்லது கவிழ்ப்பு முயற்சியா என்கிற தலைப்பில் தான் நம்ம வாதிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். காங்கிரஸிலிருந்து விஜயதாரணி அவர்கள் வணக்கம். அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணியிலிருந்து துளசிதாஸ் அவர்கள் வணக்கம். அதிமுக அம்மா அணியிலிருந்து திரு ஆவடிக்குமார் அவர்கள் வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், நால்வரையும் வரவேற்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு கம்பம் செல்வேந்திரன் அவர்களும் இணைய இருக்கிறார். நம்ம விவாதத்திற்குள் செல்லலாம். துளசிதாஸ், உங்களிடமிருந்து தான் ஆரம்பிக்கணும். நேற்று பேசிய OPS அவர்கள் விரைவில் சட்டமன்ற தேர்தல் வரும் அப்படின்னு சொல்றார். உடனே தொண்டர்கள், மேடையில் இருப்பவர்கள் கைத்தட்டுறாங்க. எல்லாருக்கும் அடுத்து சட்டமன்ற தேர்தலில் நிற்கக்கூடிய ஆசை வந்து விட்டது, உங்கள் கனவு நிறைவேறும் அப்படின்னு சொல்றார். எந்த அடிப்படையில் விரைவில் தேர்தல் வரும்னு சொல்றீங்க? அவரை பார்த்தீங்கன்னா, நீங்கள் சூலூர் MLA பேசுகிறாரு. ஆளுங்கட்சியில் ஒரு MLA வந்து அரசு காவல்துறையை சரியாக கையாளலை, கொடநாடு கொலை வழக்கில் அரசு வந்து சரியாக கையாளலை அப்படின்னு ஒரு MLA, ஆளுங்கட்சி MLA சொல்கிறாரு. அதுக்கு அடுத்தபடியாக கடலூரில் பார்த்தீங்கன்னா சம்பத்து, திரு மாண்புமிகு சம்பத்தும் இன்னொரு அமைச்சரும் பொருட்காட்சி நிகழ்ச்சியில் போகிறாங்க. அதில் கடலூர் MLA யாருமே அதில் கலந்துக்கலை. மற்றபடி நேற்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாபெரும் அந்த கூட்டத்தை நடத்தினார் சொல்கிறாங்க. அதில் வந்து தினகரனுடைய ஆதரவாளர்கள் மிஸ்டர் திரு தங்கத்தமிழ்ச்செல்வன் அவர்கள் கலந்து கொள்ளல. இதெல்லாம் அப்படி பார்க்கும்போது அவங்களுக்குள்ளேயே சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. அதனால் ஐயா OPS அவர்கள் இந்த பிரச்சனையை இன்றைக்கி மீண்டும் தேர்தல் வரும்ன்ற ஒரு கணிப்பில் அவர் சொல்லியிருக்கிறார். இல்லை, கணிப்புன்றது மட்டுமல்ல, மேடையில் பேசுகிறப்ப விரைவில் உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பே சட்டமன்ற தேர்தல் வரலான்னு சொன்னப்ப இந்த அதிருப்தி MLAக்கள்லாம் அவங்கள்ட்ட சொன்னாங்களா? இல்லை, அவங்க தான் நேரடியாக அவங்களுக்கு தெரியுதாங்களே. எந்த அமைச்சர் ஃபங்க்ஷன், ஒரு மாவட்ட அமைச்சர் ஃபங்க்ஷனுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் செல்லவில்லை. ஒரு முதலமைச்சர் ஃபங்க்ஷனுக்கு மிஸ்டர் திரு தங்கத்தமிழ்ச்செல்வன் செல்லவில்லை. இதெல்லாம் அது அவருடைய எதிர்ப்பு தானே காட்டுகிறது. முதலமைச்சருக்கு இதில் எதிர்ப்பு தானே காட்டுகிறது. எதிர்ப்புன்னா வெளிப்படையா சொன்னாங்களா? நாங்கள் ஆதரவை வந்து தரமாட்டோம்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ பார்த்தா வெற்றிவேலே சொல்லியிருக்கிறாரு. ஒரு முறை அமைச்சர் நம்ம EB மினிஸ்டர் வீட்டில் கூட்டம் போடும்போது சொல்கிறாரு, இந்த தினகரனும் சசிகலா நாங்கள் விலக்கி வச்சுட்டோம் அப்படின்ற ஒரு கூட்டம் போட்டு சொல்லும்போது வெற்றிவேல் சொல்றாரு, தினகரனுடைய ஆழ்வார் சொல்றாரு, அமைச்சர்கள் கூட்டம் போட்டதெல்லாம் வந்து அதிகாரத்தன்மையா இல்லை, அவங்க கூட்டம் போட்டதெல்லாம் எங்களுக்கு செல்லாது. இப்போ அதிருப்தி குரல் அப்படின்றது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பல இருக்கு. இப்போ உங்க அணியிலேயே
மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் சொல்றதுக்கும் செம்மலை அவர்கள் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஒரே கருத்தை தான் சொல்கிறார், பிரித்து சொல்கிறார். அப்படி இல்ல, ஒரே கருத்தை தான் சொல்கிறார். அது ரெண்டு கருத்து. ரெண்டு கருத்து. செம்மலை அவர்கள் இணைப்பே வேண்டான்ற தீர்மானத்தை நிறைவேற்றி விட்டு எப்படி சொல்றாருன்னா, தொண்டர்கள் என்ன நினைக்கிறார்களோ அது அவர் விருப்பம் இல்லையா? இல்ல செம்மலை அவர்களோட விருப்பம் இல்லையா? அது தொண்டர்களோட விருப்பம் மட்டும்தான். அது மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதுதான் சொல்றேன். உங்க அணியிலும் மாறுபட்ட குரல் இருக்கிறது. என் கேள்வி கருத்து அல்ல சார், அது மாறுபட்ட கருத்து தான் சார். மாறுபட்ட கருத்து அல்ல. மக்கள் அவர் மீட்டிங் போறாரு, பொது நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு, அதுல மக்கள் என்ன, தொண்டர்கள் என்ன விரும்புறாங்க, இப்போ அதுதான் அவர் சொல்றாரு. அதனுடைய மக்களுடைய விருப்பமா தான் அவர் சொல்றாரு, தவிர அவர் விருப்பம் கிடையாது. நான் நேற்று ஓபிஎஸ் சொன்னதுனால இன்னும் இந்த விவகாரம் சூடு பிடித்ததுனால நான் கேட்பது, பல அதிருப்தி குரல்கள் இருக்கிறது. ஆனால் தங்க தமிழ்ச்செல்வனோ வெற்றிவேலோ பல எம்எல்ஏக்கள் இதெல்லாம் நிறைவேற்றணும்னு சொல்றாங்களே தவிர இந்த அம்மாவினுடைய ஆட்சி கவிழக்கூடாதுன்னு அதையும் சேர்த்து தானே சொல்றாங்க, கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனா இந்த ஆட்சி கவிழணும்னு அவங்க எந்த இடத்துலயும் சொல்லல. மொத்தம் ஒரு 160 170 எம்எல்ஏ இருந்தா இவங்க 4 பேர் 10 பேர் பேசலாங்க. அப்படி 10 பேர் பேசினா ஆட்சி கவிழாதுன்ற ஒரு உத்தரவாதம் எடப்பாடிக்கு இருக்கலாம். ஆனா இருக்கிறதே மொத்தமே 122 பேர். ஒரு 6 பேர் அதுல குறைச்சிட்டாங்கன்னா மறுநாளே ஆட்சி கவிழத்துக்கு உண்டான அனைத்து சாதுரியங்களும் இருக்குது. இப்ப பார்த்து நான் சொன்ன பேர் இந்த திண்டுக்கல்ல பாத்தீங்கன்னா பாருங்க, திண்டுக்கல் பழனிசாமியே சொல்லிட்டாரு நேற்று. என்ன சொல்றாரு, இந்த மாதிரி ஓபிஎஸ் உங்ககிட்ட சொல்றாருங்க, பேட்டி கொடுக்கும்போது ஆட்சி கவிழுன்னு சொல்றாரு. அப்படியா சொல்றாரு? அப்புறம் நாங்களும் ஆட்சிக்கு வந்துச்சு, நாங்களும் தேர்தலுக்கு ரெடி ஆகிறோம், நாங்களும் ஜெயிப்போன்ற அந்த வார்த்தையை சொல்றாரு. அவருக்கே தெரிஞ்சு போச்சு ஆட்சி கவுடன்ற அதிகாரத்தன்மை அவருக்கு. அப்படி எல்லாம் சொல்லல. இல்ல நல்லா பேட்டியை பார்த்தா திண்டுக்கல் சீனிவாசன் சொன்னாரு. பேட்டி காணும்போது நீங்க சொல்லி பாத்தீங்கன்னா ஐயா மாதிரி ஓபிஎஸ் மாதிரி பேசுறாரு, உங்க கருத்து என்னன்னு கேக்குறாரு. அதுக்கு அப்ப சொல்றாரு திண்டுக்கல் சீனிவாசன் அப்படியா சொன்னாரு? அப்படிங்களா? அவர் என்ன சொன்னாரு? இல்லங்க இந்த மாதிரி ஆட்சி சீக்கிரம் கவிழ்ந்துரும் சொன்னாரு. அப்படினா கவிழ்ந்துச்சுனா நானும் எங்கள் அணி வெற்றி பெறும் சொல்றாரு. துளசிதாஸ், என்னுடைய கேள்வி என்பது, இப்ப உங்கள் அணி விரைவில் தேர்தல் வந்துவிடும் அப்படின்ற எண்ணத்துக்கு நீங்க வந்துட்டீங்க. கண்டிப்பாக அதுதான் உங்களுடைய எண்ணமா இருக்கு. மக்கள் அதை விரும்புகிறார்கள். மக்கள் விரும்புறதெல்லாம் இருக்கட்டும் சார், உங்கள் அணி என்ன நினைக்குதுன்றதுதான் என் கேள்வி. மக்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை மட்டும் தான் எங்கள் அணி நினைக்கிறது. என்ன ரெஃபரண்டம் எடுத்தீங்க? மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் முழுவதும் உங்களை சந்திச்சு சொல்லிட்டாங்களா? ஒட்டுமொத்த ஆர்கே நகருடைய இருங்க சார், அது எப்படி எல்லாருமே வந்து மக்கள் நினைக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கோடி மக்களும் எப்ப வந்து சொன்னாங்க, எங்க வந்து சொன்னாங்க? ஆர்கே நகருடைய எலெக்ஷனை பார்த்தீங்கன்னா ஐயா போகும்போதெல்லாம் எவ்வளவு அளவுக்கு அதிகப்படியான வரவேற்பு இருந்தது. அவர்தான் இப்ப இப்படி ஒரு கேள்வி வைக்கலாம்ல, ஆர்கே நகர் மட்டுமே தமிழ்நாடா? ஆர்கே நகர் மட்டுமே தமிழ்நாடுன்னு எடுத்துக்க முடியுமா? அதுக்கு ஒரு முன்னுதாரணம்னா, இப்ப 98 இடங்கள்ல வந்து திமுக ஜெயிச்சிருக்கு. அந்த 98 தொகுதி மட்டுமே தமிழ்நாடுன்னு அவங்க சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? முடியாது. அதனாலதான் சொல்றேன், ஒட்டுமொத்த மக்களுடைய எண்ணம்னு நம்ம எப்படி பார்க்க முடியும்னு நம்ம தொடர்ந்து நான் விவாதத்தை கடத்துகிறேன். திரு ஆவடிக்குமார் அவர்களிடம் ஓபிஎஸ் அவர்கள் சொல்றார், விரைவாக சட்டமன்ற தேர்தல் வந்துரும் அப்படின்னு. அதற்கு அவங்க சும்மாலாம் சொல்லல, உங்களுக்குள்ளேயே அவ்வளவு முரண்பட்ட கருத்துக்கள், எம்எல்ஏக்களின் முரண்பட்ட கருத்துக்கள். அதாவது பன்னீர்செல்வம் தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார், இன்னும் சொல்ல போனால் அவருடைய ஏமாற்றத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்னு என்ன எடுத்துக்கலாம். ஏன்னா அவர் ஆரம்ப நிலையிலிருந்து அவருடைய அரசியல், அவருடைய லட்சியம், குறிக்கோள், எண்ணம், விருப்பம் எல்லாமே ஒன்று தான். அவர் முதலமைச்சராக இருக்கணும், இல்லைன்னா நாட்டில் யாரும் முதலமைச்சராக இருக்கக்கூடாது. அவருக்கு அதற்கான சூழல் உருவாக்கவில்லை என்றால் அந்த கட்சியே முடக்குவார், சின்னத்தை முடக்குவார், எல்லாத்தையும் முடக்குவார். கட்சி அழிஞ்சாலும் பரவாயில்ல, அவர் முதலமைச்சராக இருக்கணுன்றது அவருடைய லட்சியம். அதுதான், அதை நோக்கி அவரோட பயணம். ரெண்டாவது, இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கு அவர்கள் இதுவரைக்கும் என்ன சொன்னாங்க, மக்கள் எல்லோரும் எங்களோடு இருக்கிறார்கள், மக்களுடைய எண்ணங்களை நாங்கள் பிரதிபலிக்கிறோன்றார். நேற்றைக்கு என்ன சொல்கிறார், இப்போ தான் நான் தொடங்குற மக்களை போய் சந்தித்து கருத்து கேட்க போகிறேன்றார். அதிலிருந்தே அவருடைய நிலைப்பாடு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, இவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இறந்தார் என்ற செய்தி தெரிந்தவுடன் உடனடியாக முதலமைச்சராக அவர் தேர்வு செய்யப்பட்டார். நேற்று பேசியது பலருக்கும் அந்த எண்ணம் இருக்கிறதுனால தொண்டருக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். தொண்டர்களுக்கு மத்தியிலே கூட ஆமா 122 பேர் தான் இருக்கிறாங்க,
நிறைய பேர் வரமாட்டாங்க, அமைச்சர்களுக்குள் முரண்பட்ட கருத்துக்கள், எம்எல்ஏக்களுக்குள் முரண்பட்ட கருத்துக்கள், ஒரு 6 பேர் போனா ஆட்சி கவிழ்ந்துரும். ஆமாங்க, தேர்தல் வரத்தாங்க செய்யுன்றாங்க. இருங்க, அது நான் இதுக்கு சொல்ல வர்றதுக்கு முன்ன சரி அதை கேட்டு அதுக்கு நான் சொல்றேன். இது இன்றைக்கு அவரோடு இருக்கின்றவர்களை ஏமாற்றுவதற்காக செய்கின்ற முயற்சி. இன்னும் நான் அவர் கூட இருக்கிற 11 பேரை தவிர மற்றவங்க எல்லாம் எம்எல்ஏ இல்லை, அதனால அவங்க அமைச்சராக முடியாது. அவங்கள தக்க வைக்கணும்னா தேர்தல் வரப்போது எல்லாம் இருங்க, நீங்கள் எல்லாம் எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகிடலாம்னு சொல்லி ஆசை ஊட்டி தன்னோடு இருப்பவர்களை தக்க வைக்கிறதுக்கான முயற்சி தான் இது. ரெண்டாவது நான் சொல்ல விரும்புகிறதுன்னா, அன்றைக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இறந்தவுடன் அன்றைக்கு இவர் யார் சொல்லி முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டு தான் அவரே சொன்னதுன்னா, சின்னம்மா அவர்கள் சொன்னாங்க, நான் இந்த இறுதி கடனெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு, நீங்கள் போய் பதவி ஏற்றுங்க சொன்னாங்க. நான் போய் பதவி ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னார். அது அவர் சொன்ன வார்த்தை. அதற்கு பிறகு சின்னம்மா அவர்களை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தது. அதை தாண்டிடுவான். நான் வரேங்க, ஒரே ஒரு கேள்விக்கு கவனம் உட்காருங்க. தயவு செய்து அயோக்கியத்தனத்தை மொத்த உருவமா இருக்கு. சரி சரி இருக்கட்டும், என்ன பேச விடுங்க, நான் பேச விடுறேன். ஆனா என் கேள்வியை மட்டும் துளசிதாஸ் வேண்டாம் சொல்ல வரல, வேண்டாம். இங்க பாருங்க, ஒரே ஒரு விஷயம் சார், பேசுவதுதான் துளசிதாஸ், நான் அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன், நீங்க அமைதியா இருங்க. என்னுடைய கேள்வி திரு ஆவடிக்குமார், ஒரே ஒரு சொல்ல வரத சொல்ல விடுங்க. அதாவது பதவி ஏத்துக்கிட்டாரு, அதற்கு பிறகு சின்னம்மா அவர்களை பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்து இவரும் காரணமா இருந்தாரு, இவரை ஏற்றுக்க சொல்லி கோரிக்கை வச்சாரு, ஏத்துக்கிட்டாரு. அதற்கு பிறகு எப்ப முரண்பட்டாரு? சின்னம்மா அது போட்டும், என் கேள்வி அது அல்ல. இல்ல உங்க ஆவடிக்குமார், இல்ல நான் சொல்ல வந்த கேள்வி எப்ப முரண்பட்டாரு? நான் சொல்றது அது இருக்கட்டும். இல்ல அவர் சின்னம்மா அவர்கள் முதலமைச்சராக கூடாது முரண்பட்டார். அது இல்ல என் கேள்வி. என் கேள்வி உங்கள் அணியை பற்றி தான். உங்களினுடைய எம்எல்ஏக்கு ஆதரவு இல்ல, சில எம்எல்ஏக்கள் அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்க. எங்களுடைய எம்எல்ஏக்கள் சுதந்திரமாக கருத்துக்களை சொல்லுகிறார்கள். குறுக்கீடு வேண்டாம். அதற்காக இன்றைக்கு ஓ பன்னீர்செல்வத்திடம் இருக்கின்ற ஒரு கும்பல், அது கட்சி கூட கிடையாது, அணி கிடையாது, குழு கிடையாது, ஒரு கும்பல். அந்த கும்பலை சேர்த்து வச்சுக்கொண்டு எல்லாருக்கும் பதவி ஆசை காட்டி அவர் தக்க வச்சிருக்காரு. அதற்கு ஒரே வழி தேர்தல் நடந்து இவர் வெற்றி பெறார். ஆனால் அவருடைய நோக்கம், அவருடைய சதி திட்டம், இப்போ தேர்தல் நடந்தால், உடனடியாக தேர்தல் நடந்தால் கட்சியை பிளவுபடுத்தி சின்னத்தை முடக்கி வைத்து விட்டு தேர்தல் நடத்தினால் திமுக வெற்றி பெற்றவுடன் திமுக முதலமைச்சராக வேண்டும் என்ற அவருடைய ரகசிய ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதற்கான முயற்சியில் தேர்தல் வர வாய்ப்பு இருக்கா இல்லையா திரு ஆவடிக்குமார்? நிச்சயமா இல்ல. விஜயதாரணி அவர்களிடம் இது இன்னொரு கட்சி 2 அணியாக குற்றம் சுமத்துகிறது என்பது வேறு. ஸ்டாலின் அவர்கள் திமுகவிலும் விரைவில் தேர்தல் வருன்றாங்க, பாஜக தரப்பிலும் தேர்தல் வருன்றாங்க. இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இந்த எண்ணிக்கை. ஒரு 6 பேர் வெளியில வந்துட்டா இந்த பிரச்சனை வந்துடலாம் அப்படின்னு. ஒரு சட்டமன்றத்திற்குள்ளே நீங்கள் இருப்பதனால தான் இந்த கேள்வி. அப்படி ஒரு ஊசலாட்டம் ஆளுகிற தரப்புல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களிடம் இருக்குதா? வாக்கெடுப்பு நடந்த அன்னைக்கு அந்த ஊசலாட்டமே எங்களால, நான் இருந்த அவைக்குள்ள எந்த சலசலப்பும் இல்லை. இந்த 122 கச்சிதமா அப்படியே ஓட்டு விழுந்தது. அதனால அதுல ஒரு சலசலப்பு இருப்பதா எனக்கு தெரியல. ஏன்னா சில நேரங்கள்ல நம்ம சில உண்மைகளை பேசித்தான் ஆகணும். அந்த வகையில 2வது முறையா சபாநாயகர் மீது ஒரு தீர்மானம் கொண்டு வந்தோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 122 ஒரு நபர் அன்னைக்கு இல்லைனாலும் இவர் திரு நடராஜ் அவர்கள் நடுநிலை வைத்தார். அதனால மீண்டும் 122 சலசலப்பு இல்லாமல் எதிர்வாக்கு விழுந்தது அன்னைக்கும், இந்த சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த அன்னைக்கு. ஸோ 2 முறை வாக்கெடுப்பு நடந்திருக்கு. அந்த 2 வாக்கெடுப்புலேயும் நடந்த சம்பவங்களை நம்ம நேராக பார்த்துட்டோம். அதனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த எம்எல்ஏக்கள், ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள், தற்பொழுது இருக்கக்கூடியவர்கள் மத்தியில் ஒரு எந்த சலசலப்பும் என்னால பார்க்க முடியல, அவைக்குள்ள பார்க்க முடியல. ஆனா துளசிதாஸ் சொல்றார், ஆனா வெளியில அரசு விழாக்களுக்கு இந்த அமைச்சர் வெளியில இது அந்த டிஃபரன்ஸை நான் எப்படி பார்க்குறேன்னா, அம்மையார் ஜெயலலிதா இருந்தப்போ பாத்தீங்கன்னா இந்த எம்எல்ஏக்கள் ஒருத்தர் கூட ஆப்சென்ட் ஆக மாட்டாங்க. கரெக்டாக எல்லா இடத்துலையும் எல்லாம் இருப்பாங்க. ஏதாவது பிரச்சனை ஆச்சு, அவங்க இல்லைன்னா அதுக்கு உரிய காரணம் தெரிவிக்கணும், தெரிவிக்கலைன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும். ஒரு அச்சத்துலேயும் பயத்துலேயும் அவங்க ப்ரெசென்ட்டாகவே இருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த அச்சம் என்னமோ கொஞ்சம் குறைஞ்சிருக்க மாதிரி தெரியுது. அதனால் அவங்க ஒருவேளை சிலர் ஆப்சென்ட்டா இல்லைன்னா உறுதியாக இந்த ஆட்சி கவிழ்க்கப்படணுங்கிறதுல அதிருப்தியை வெளிப்படுத்துறதுக்காக இப்படி பண்ணுறாங்களாங்கிறது
நாம் இப்போ சொல்ல முடியாது. இப்போ சட்டமன்றம் மீண்டும் கூடும் பொழுது தான் அதற்குண்டான நடைமுறைகளை நேராக பார்க்க முடியும் நம்மால. அப்போ நம்ம நிச்சயமா உறுதி பண்ணிக்க முடியும் நான் நினைக்கிறேன். ஆனா அதிருப்தி இருப்பது என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அதிருப்தி அதிகரித்து கொண்டு போவதை நாம பார்க்க முடியுது. காரணம் என்னன்னா இன்னைக்கு தமிழக அதிருப்தி ஆட்சியை விளற அளவுக்கு போகுமா? அது போக வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நிறைய பாத்தீங்கன்னா தமிழகத்தில் வளர்ச்சி பணிகள் இன்னைக்கு சராசரியா பெரிய அளவுல குன்றிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு சாதாரண ரோடுகளா இருக்கட்டும், பிரிட்ஜஸா இருக்கட்டும், அதெல்லாம் நீங்க பிரச்சனைகளா இருக்கட்டும், எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் நீங்க சொல்ற குற்றச்சாட்டெல்லாம் ஏத்துக்கிட்டு வெளிய வருவாங்க. பிரச்சனை இருக்கு. ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களே ஏத்துக்கிட்டு வெளியில வர தைரியம் இப்பதான் அவங்களுக்கு இருக்கு. ரவீந்திரன் துரைசாமி இருக்கு. ஆகையால நிச்சயமா ஆட்சிக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் இந்த விரைவில் சட்டமன்ற தேர்தல் அப்படின்றத திமுக அப்போலோ மருத்துவமனையில ஜெயலலிதா அவர்கள் அனுமதிக்கப்பட்டதிலிருந்தே சொல்லிட்டு வராங்க. 6 மாதத்துல தேர்தல், 6 மாதத்துல தேர்தல். திடீரென்று ஓபிஎஸ் அவர்கள் சொல்வதற்கான காரணம் என்ன? அவருக்கு ஏதாவது நம்பிக்கை கிடைச்சிருக்கா? திமுக சொல்றது அவங்க ஆசையை சொல்லிட்டு இருந்தாங்க. ஓபிஎஸ் இன்னைக்கு அவருக்கு செல்வாக்கு இருக்குங்கிறது கருத்து கணிப்புகளில் பத்திரிகைகள் சொல்லுது. அப்போ இந்த டெம்போவை மெயின்டைன் பண்ணணும். ஒரு தொண்டர்களையும் கட்சிக்காரங்களையும் ஊக்குவிக்கிறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு அரசியல் ரீதியான ஒரு பேச்சு தான். இதில் வேற எந்த பின்னணியோடோ இப்படி நடக்க போகிறதோங்கிற எண்ணத்துலலாம் அது ஒரு திட்டமோ எதுவுமே கிடையாது. நிச்சயமாக விஷ்ஃபுல் திங்கிங் அவரோட ஆசை. ப்ளஸ் இப்படி சொன்னால் தொண்டர்கள் உற்சாகம் அடைவாங்க. காரணம் இந்த அரசு வேஃபர் தின் மெஜாரிட்டியில் இருக்குது. அந்த மெஜாரிட்டியில் இருக்கிறதுனால ஸ்டாலின் சொல்கிறாரு, இவர் பன்னீர்செல்வம் சொல்கிறாரு. ஆனால் யதார்த்த நிலைமை என்னென்னா இது வேஃபர் தின் மெஜாரிட்டியில் இருந்தாலும் கூட இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் கவர்மெண்ட் இல்லாத பட்சத்தில் இந்த 122+1 123 எம்எல்ஏக்களும் இந்த அரசு கவிழ்வதை அனுமதிக்க மாட்டாங்க. அவங்க தங்களோட அதிருப்தியை வெளிப்படுத்தி அரசியல் அரங்கத்தில் தங்களுக்கு மந்திரி பதவி கேட்கவோ அல்லது கூடுதல் அதிகாரத்தை கேட்கறதுக்கான முயற்சிகளை பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு 5 எம்எல்ஏ மெஜாரிட்டியில் தான் கவர்மெண்ட் இருக்கும்போது எளிதாக பண்ண முடியுது. அதனால தான் தோப்பு வெங்கடாச்சலம் என்றாலும் சரி, செந்தில் பாலாஜி என்றாலும் சரி, ராமலிங்கம் என்றாலும் சரி, குணசேகரம் என்றாலும் சரி, கனகராஜ் என்றாலும் சரி, ஒவ்வொருத்தரும் அந்த இதை தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர இதில் யாருமே 4 வருஷம் இருக்கக்கூடிய ஆட்சியை கவிழ்க்கணுங்கிற எண்ணத்தில் யாரும் இதுவரை வந்த மாதிரி தெரியல. ஆனால் அந்த இப்போ விஜயதாரணி அவர்கள் சொல்வது அந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல ஒரு ஸ்திரமா இருந்தாங்க. அதிருப்தி குரல் அதிகமாயிட்டே இருக்கு. வெளிப்படையாக செந்தில் பாலாஜி நேரடியாக அமைச்சரை குற்றம் சாட்டுகிறப்ப அதிருப்தி குரல் நிச்சயமா இருக்கத்தான் செய்யும். முன்னாடி எல்லாரும் ஜெயலலிதாவால நாங்க மந்திரியா இருக்கோம், எம்எல்ஏ இருக்கோம்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம 122 பேரால தான் எடப்பாடி முதலமைச்சரா இருக்காருன்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. போது தங்களுக்குள்ள அரசியல் களத்துல தங்களுக்குள்ள ஷேர் ஆஃப் பவர் ஜாஸ்தி வேணும்னு ஒவ்வொருத்தரும் எதிர்பார்க்கிறது இயல்பானது. ஆசையின் வெளிப்பாடா இருக்கலாம். ஆட்சி கவிழ்ப்புக்கு அவங்க அதிக அதிகாரம் வேண்டும், தங்களுக்கு அதிக பங்கு வேணுங்கிறதான் நோக்கமே தவிர ஆட்சி கவிழ்ப்போ அது டிஸ்ட்ரக்டிவா போயிட்டு அடுத்தால போய் தேர்தலை சந்திச்சு ஜெயிக்க முடியுமாங்கிறதெல்லாம் இந்த சூழ்நிலையில அவங்களுக்கு அது எவ்வளவு ரிஸ்க்ங்கிறது தெரியும். ஓபிஎஸ் அவர்களினுடைய நேற்றைய பேச்சு என்பது தொண்டர்களை கட்சிக்காரர்களை உற்சாகப்படுத்துது, அவர்களை சார்ந்தவர்களை உற்சாகப்படுத்துது. தேர்தல் வரப்போது நம்ம ஓபிஎஸ் கிட்ட நம்ம அணி சேர்ந்து நிற்கணும், நமக்கு எம்எல்ஏ டிக்கெட் வரும், நம்ம அதுக்கு தக்கன ஆர்கனைஸ் பண்ணணும், அதுக்கு தக்கன மொபைலைஸ் பண்ணணும்ங்கிறது இயல்பான அரசியல் தான். இன்னும் சொல்ல போனா என்ன, எம்ஜிஆர் 72ல இருந்தே கிடுகிடு போராட்டம், அந்த போராட்டம் இந்த போராட்டம் என்ன வருதுன்னு சொன்னாரு. கடைசியில் 76ல தானே கருணாநிதி ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணாங்க. நம்ம மற்றொரு சிறப்பு விருந்தினரும் இணைகிறார். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு கம்பம் செல்வேந்திரன் அவர்களும் இணைகிறார். அவரையும் வரவேற்கிறேன். திமுக நேற்று தான் ஓபிஎஸ் அவர்கள் சொல்றாங்க விரைவில் சட்டமன்ற தேர்தல் வரும்னு. ஆனா நீங்கள் ஜெயலலிதா அவர்கள் அப்போலோவில் அனுமதிக்கப்பட்டதிலிருந்தே 6 மாதத்துல சட்டமன்ற தேர்தல் வரும்ன்றீங்க. நேற்று ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற தேர்தல் விரைவாக வருன்றாங்களே, எந்த அடிப்படையில் யார் உங்களுக்கு அந்த உத்தரவாதத்தை கொடுத்தது விரைவில் சட்டமன்ற தேர்தல் வரும்னு? எப்படி திமுக இதை சொல்லுது தொடர்ந்து இதே விஷயத்தை? ஏதோ நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு சொல்கிற மாதிரி நீங்கள் கருதக்கூடாது. ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் கூட சொன்னார், தளபதி ஸ்டாலின் அவருடைய ஆசையை சொல்லுகிறார்னு. வெறும் ஆசைகளை பரிமாறிக்கொள்ளுகிற அளவிற்கு நாங்கள் ஒன்றும் பக்குவப்படாத அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் அல்ல. அவர்களுக்குள் இருக்கிற நிலைமைகளை பார்க்கிறோம். ஒவ்வொருவரும் தங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதற்கு, ஆசைகளை என்று கூட சொல்லக்கூடாது, பேராசைகளை நிறைவேற்றி கொள்வதற்கு ஒருவரை ஒருவர் காலை வர தயாராகி கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் பதவி தனக்கு தர சம்மதித்திருந்தால் இந்நேரம் ஓபிஎஸ் அவர்கள் இணைப்பிற்கு சம்மதம் தெரிவித்திருக்கலாம். அந்த பேச்சுவார்த்தை என்ற பெயரில் ஏதோ சந்தையில் மாடு வாங்குபவர் துண்டை போட்டுக்கொண்டு விரலிலேயே பரிவாசை பேசுவதைப் போல
லேசாக பேசி பார்த்தார்கள். இல்ல, குறுக்கீடுக்கு- ஓபிஎஸ்னுடைய ஆசை தெரிந்து விட்டது. குறுக்கீடுக்கு இவர் மன்னிக்கவும் முதலமைச்சர் பதவிக்குத்தான் திரு கம்பம் செல்வேந்திரன் என்று என் கேள்வி ஓபிஎஸ் அணியின் இணைப்பு சொல்லுங்க, இல்ல சொல்லுங்க விஜயன், ஓபிஎஸ் சொல்லுங்க. அணியினுடைய சொல்லுங்க. இணைப்பு இல்லாமையே இந்த ஆட்சி தொடர முடியும். 122 பேர் அவங்க மெஜாரிட்டியோட பெரும்பான்மை பலத்தோடு இருக்கிற இடத்தில் நீங்க எப்படி தொடர்ந்து விரைவில் தேர்தல் வரும் அப்படின்னு சொல்றீங்கன்னா, நீங்க ஒரு தேர்ந்த அரசியல்வாதி, ஒரு ஆளுங்கட்சியில இருக்கிற ஆதரவு எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவி அதிகாரத்தை விட்டுட்டு வெளியில வருவாங்கன்னு எந்த நம்பிக்கையில நீங்க சொல்றீங்க? ஒரு அரசியல்வாதியாகவே இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்களேன். அவங்க கட்சிக்குள்ளேயே இருக்கிற குழப்ப நிலைமை, ஸ்திரத்தன்மை இல்லாத நிலைமை, ஒருவர் மீது ஒருவர் சுமத்துகிற ஒரு குற்றச்சாட்டு. இப்போ கரூரில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ செந்தில் பாலாஜி நீதிமன்றத்துக்கு போய் இந்த அரசாங்கத்தை எதிர்த்து நான் உண்ணாவிரதம் இருப்பேன் என்று சொல்லி அனுமதி கேட்கிறார். இது எந்த ஒரு ஆளும் கட்சியிலும் இப்படி சில நிகழ்வுகள் நடந்ததாக எனக்கு தெரியவில்லை. ஒரு எம்எல்ஏவே போராட்டம் என்கிற செய்தி வருகிறது. அடுத்து பெரம்பலூர் எம்எல்ஏ தலைமையில் 23 தலித்து எம்எல்ஏக்கள் தனியாக இயங்கப் போகிறார்கள் என்ற செய்தி வருகிறது. அந்த செய்தியை பற்றிய விவாதம் கூட நியூஸ் 7லேயே நடந்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன். பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு 40 நாளைக்கு மேலாகிறது. ஜெயலலிதா அவர்கள் கோரிக்கையின் மீதான விவாதங்கள் இன்னும் நடைபெறவில்லை. ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சருடைய உங்களை மறைந்து விட்ட முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் உங்களை மைனாரிட்டி அரசு என்று குறிப்பிட்டார். பிற கட்சிகளின் ஆதரவோடு ஒரு ஆட்சியை நடத்தினீங்க. உங்க கட்சிக்குள்ளும் சில சலசலப்புகள் இருந்தது. வெளியிலிருந்தும் ஆதரவு வாங்கி உங்களால் 5 ஆண்டு நிறைவாக ஒரு ஆட்சியை தொடர முடிந்தால் ஒரே கட்சிக்குள் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை அவங்களால ஹோல்டு பண்ண முடியாதா? அப்படி வெடிச்சு வெளியில வர அதுல என்ன நடந்து போச்சு? அப்படி வெளில வர்றது மாதிரி அதையும் இதையும் ஒப்பிடுவதற்கு இது உகந்த நேரம் அல்ல விஜயன். அதையும் இதையும் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு இது உகந்த நேரம் இல்லை. நாங்கள் கூட்டணி ஆட்சியை நடத்தினோம். எங்கள் கூட்டணியில் இருந்தவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தார்கள். எங்கள் நம்பிக்கையை நிறைவேற்றுவதைப் போலவே 5 ஆண்டு காலமும் எங்களோடு காங்கிரஸ் கட்சி ஒத்துழைத்தது. எங்களோடு கூட்டணியில் இருந்த மற்ற கட்சிகளும் ஒத்துழைப்பை தந்தார்கள். அந்த ஒத்துழைப்பை தந்த காரணத்தால் ஜெயலலிதா ஆசைப்படி வேண்டுமானால் எங்களை மைனாரிட்டி அரசாங்கம் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் இந்த மைனாரிட்டி அரசாங்கம் ஒரு நிரந்தரமான ஆட்சியை தந்தது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற மெஜாரிட்டியோடு இருக்கிற இந்த அதிமுக அரசாங்கம் 5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்த முடியுமா என்ற விவாதம் 1 வருடம் முடிந்த நிலைமையிலேயே ஆரம்பமாகிவிட்டது. இந்த விவாதம் வந்ததே அவர்கள் மீது நம்பிக்கை இல்லை என்பதைத்தானே காட்டுகிறது. சரி, அவர்கள் எப்படி 5 ஆண்டு காலம் நீடிக்க முடியும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? 5 ஆண்டு காலம் நீடிப்பதற்கு என்ன உத்தரவாதம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள்? நீங்கள் நம்பர் வேண்டுமானால் சொல்லலாம். இத்தனை நம்பர் இருக்கிறது, இது இந்த இத்தனை நம்பர் இருக்கிற எம்எல்ஏக்கள் விலக மாட்டார்கள் என்று சொல்லலாம். ஒவ்வொரு எம்எல்ஏக்குள்ளே இருக்கிற உள்நோக்கம் உங்களுக்கு தெரிய வேண்டுமே. இப்பொழுது கேட்பவர்கள் எல்லாம் கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு எம்எல்ஏ எனக்கு கல்குவாரியை என் தொகுதி மக்களுக்கு கொடுக்கவில்லை என்றால் அந்த அரசாங்கத்துக்கு நான் கொடுக்கிற ஆதரவை வாபஸ் வாங்குவேன் என்றே சொல்லுகிறார். ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏவே ஆதரவை வாபஸ் வாங்குவேன் என்று சொல்லுகிற அளவிற்கு வருகிற பொழுது அங்கே சரியான தலைமை இல்லாத ஒரே காரணத்தால் தான் எல்லா எம்எல்ஏ அவங்க இஷ்டத்துக்கு அவங்க ஒரு தலைவரை நியமிச்சுக்கணும். எனக்கு இந்த தலைவர் முதல்ல எந்த தலைவரை வச்சுக்கிறாரு எனக்கு தெரியல. அவர் தினகரன் அணியா இல்ல எடப்பாடி அணியா எதுக்கு தர அது முதல்ல அவர் எனக்கு விளக்கணும். அதையே அவர் விளக்கணும் உங்களுக்கு. இல்ல அவர் எந்த அணியில சார், அது உங்க பிரச்சனை இல்ல சார். உங்களுக்கு ஏன் சார் அவர் விளக்கணும்? தினகரன் கிட்ட 96 எம்எல்ஏ இருக்காங்கன்றாரு. இருங்க சார், 22 எம்எல்ஏ அங்கட்டாரு. முதல்ல எத்தனை பேர் யார்கிட்ட இருக்காங்க? இருங்க சார், நான் உங்களை கேட்க முடியுமா? நீங்க முனுசாமி அணியா, மாஃபா பாண்டியராஜன் அணியா, நான் செம்மலை அணியா நான் உங்களை கேட்க முடியுமா? அவர் ஒரு தரப்பை நான் சொல்லவில்லை. அதாவது நாஞ்சில் சம்பத் அவர்கள் பேட்டியில் கொடுக்கிறார், தினகரன் கிட்ட 96 எம்எல்ஏ இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஜெயக்குமார் கிட்ட சொல்றாரு, ஜெயக்குமார் எடப்பாடி 122 எம்எல்ஏ இருக்காங்க. இதில் எது உண்மை, எது ஆதாரம், எது நிஜம்? இதை முதல்ல மக்களுக்கு விளக்கணும். நான் ஒரு கேள்வி. திமுக ஜெயலலிதா அவர்கள் அட்மிட் ஆகிட்டு இருக்கிறப்ப திமுக சொன்னது விரைவில் சட்டமன்ற தேர்தல் வரும்ன்றப்ப ஓபிஎஸ் அவர்கள் சொன்னாங்க இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு ஸ்டாலின் அவர்களை கண்டிச்சிங்க. நீங்க இப்ப நீங்க எப்படி சொல்றீங்க? திமுக ஆட்சி தொடரக்கூடாதுன்ற எண்ணத்துக்கு நீங்க வந்துட்டீங்களா? சரியான தலைமை இல்லை என்று நான் சொல்லிக்கிறோம். முதலமைச்சர் ஓபிஎஸ் வந்தா சரியா?
நிச்சயமாக அவர் தலைமையில் இறங்கின மக்கள் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள். அவர் அப்ப ஓபிஎஸ் அவர்கள் வந்துட்டா செந்தில் பாலாஜி இந்த முரண்பட்ட கருத்துக்கள் எல்லாம் சரியாயிடும் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக சரியாகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதுதான் அப்ப உங்களுடைய அபிலாஷை என்பது இல்லை, எங்களுடைய கோரிக்கை. ஆவடிக்குமார் அவர்கள் சொன்னது இடத்துக்கே நீங்களும் வந்துட்டீங்க. நான் முதலமைச்சரா இருந்தா தலைமை சரியாக இல்லாத காரணத்தால் அரசை எதிர்த்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நீதிமன்றத்துக்கு செல்கிறார். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நிகழ்ச்சிக்கு வரவில்லை. இதையெல்லாம் பார்க்கும்போது சார் நீங்களும் முதல்ல இணைப்பு ஆரம்பிச்சப்ப என்ன சொன்னீங்கன்னா அம்மாவினுடைய ஆட்சி தொடரணும் அதானே சொல்லிதானே ஆரம்பிச்சீங்க. ஆனா நேற்றைய தினமே ஒரே இடத்தில் இருந்து ஒரு புள்ளியில் ஸ்டாலின் அவர்கள் விரைவில் சட்டமன்ற தேர்தல் வருன்றார், ஒரு புள்ளியில் ஓபிஎஸ் அவர்கள் சட்டமன்ற தேர்தல் வருன்றார், ஒரு புள்ளியில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சட்டமன்ற தேர்தல் விரைவில் வருன்றாங்களே. நீங்க எல்லாம் ஒரு அணி அமைச்சு இந்த ஆட்சியை கவிழ்க்கணும்னு வந்துட்டீங்க. திமுக ஸ்டாலினை பொறுத்தவரைக்கும் திமுகவுக்கு தொய்வு ஏற்பட போதெல்லாம் திமுகவுக்கு தொய்வு ஏற்படுறதால மக்களை நாங்கள் சந்திக்கிறோம், ஆட்சி கலையும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சிக்காரங்களை உத்வேகப்படுத்துறதுக்காக அந்த வார்த்தை அவர் ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க. கருத்து நீங்க உத்வேகப்படுத்திக்கிறதற்காக தான் இந்த கருத்தை சொன்னதாக ரவீந்திரன் துரைசாமி சொல்றாரு. அவருக்கு என்ன தொய்வு? திமுகவுக்கு இப்ப ஒரு தொய்வும் இல்ல. என்ன தொய்வு இல்லங்க, அவருக்கு ஒரு தொய்வும் இல்ல. அவர் எதிர்கட்சியாக நல்ல பலத்தோடு எதிர்க்கட்சியா இருக்கிறாங்க. 2011 வரைக்கும் திமுக ஆளும் பட்சத்தில் காங்கிரசுடன் மத்திய அரசில் உறவு வைத்துக் கொண்டு இப்ப நீங்க போயிட்டீங்க. என்னோட கேள்வி அது இல்ல. என் கேள்விக்கு வாங்களேன். இல்லங்க, திண்டுக்கல் 5 ஆண்டு காலம் திமுக அன்றைக்கு 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சி நிறைவு செய்தது. சரி, என் கேள்வி என்ன? நிறைவு செஞ்சுட்டாங்க. என் கேள்வி என்னன்னா, திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் சொல்றாங்க நீங்க திமுகவோடு கூட்டணி சேர்ந்து கொண்டு இந்த அரசை கவிழ்க்க பார்க்கிறீங்கன்ற குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லுங்க. அவரு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுக்கெல்லாம் நம்மளால பதில் சொல்ல முடியாது. திரு ஆவடிக்குமார் 3 புள்ளியிலிருந்தும் இதே கருத்து வருகிறது. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்றாங்க, ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க, ஓபிஎஸ் அவர்களும் இதே கருத்தை சொல்றாங்க. இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்ற நாளிலிருந்து ஸ்டாலின் இதை தான் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு. அதனால் இதை நாங்கள் புதுசாக பார்க்கல. 3 மாதம் ஆட்சி மாற்றம் வரும், ஜனவரி மாதம் ஆட்சி மாறிடும், தேர்தல் வரும்னு அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. அதனால் அவங்க அரசியல் நிலைப்பாடு ஒரு எதிர்க்கட்சியை இந்த ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற விருப்பத்தில் செயல்படுவது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அதுதான் அரசியல். ஆனால் இன்றைக்கு நீங்கள் சொல்கிறக்கூடிய மற்றவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை தான். நேற்றைக்கு பன்னீர்செல்வம் சாயங்காலம் சொல்கிறாரு, காலையில் தமிழிசை சொல்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ தமிழிசை விருப்பப்படுறது பன்னீர்செல்வத்துடைய விருப்பமாக இருக்கின்ற காரணத்தால் தான் இவங்க ஏதோ ஒரு சதி எங்கிருந்தோ உருவாகிறதோ என்ற அச்சம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களிடம் வருகிறது. நான் இன்னும் சொல்ல போனால், இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை. மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற கட்சியினுடைய கொறடா விஜயதாரணி அவர்கள் சொன்னதைப் போல 2 வாக்கெடுப்புகளை சந்தித்து எங்களுடைய பலத்தை நிரூபித்திருக்கிறோம். அடுத்து வரக்கூடிய சவால்களை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஆட்சியில் எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் ஆட்சியை எங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட இடர்பாடுகளை எல்லாம் கடந்து ஆட்சி அமைத்திருக்கிறோம், நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆட்சியை யாருமே நெருங்க முடியாத அளவுக்கு மிருக பலத்தோடு இன்றைக்கு ஆட்சி இருக்கிறது. நான் சொல்றேன், ஆட்சியில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கட்சியில் பிரச்சனை இருக்கு. கட்சி ஆட்சி ஒரு சரியான தலைமையில் ஆட்சி இயங்கிக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். கட்டுப்பாட்டில் ஆட்சி இருக்கிறது. கட்டுப்பாட்டில் அமைச்சர்கள் இருப்பதாக, சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பதாக நீங்க நினைக்கிறீங்க? அவர் பதில் சொல்லட்டும். அழைப்பு கொடுத்ததா இந்த மாதிரி ஆட்களெல்லாம் வச்சுக்கிட்டு அழைப்பை அவர் மறுக்கப்பட்டதா? ஏன் வரவில்லை? மெட்ராஸ்ல வந்தாங்களா? 234 எம்எல்ஏ அசெம்பிள் ஆயிடுச்சு. நீங்க முதல்ல ஒரு கேள்வி வந்துரும். நான் ஏற்கனவே ஒரு கட்டுப்பாடற்ற கும்பல்னு சொன்னேன். தமிழ் செல்வனையே போன்ல கூப்பிட்டு கேட்டிங்கனா நல்லா இருக்கும். ஏன் வரவில்லை? என்னுடைய
கவலைப்படுறீங்க சார்? இருங்க, அது அவர் சொல்லுவார். அவங்களுக்குள்ள 1000 பிரச்சனை. நீங்க எந்த அணி சார்? அவர் பதில் சொல்லட்டும். நான் அந்த அணிக்கு நான் கேள்வியை கேட்கிறேன், நீங்க ஏன் பதில் சொல்றீங்க சார்? அவரு சொல்லட்டும் சார். ஆவடிக்குமார் அவர்கள்ட்ட எதிர்பார்க்கிறோம். சொல்லுங்க. நீங்க உங்களுடைய கட்சி பலவீனமாக இருப்பதாக தமிழிசை அவர்கள் சொல்றாங்க. அதுவே ஆட்சியை கவிழ்த்துருன்றாங்க. தமிழிசை சொல்ல தேவையில்லை, நானே சொல்றேன். கட்சி பலகீனமாக தான் இருக்கு, கட்சி பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டு இருக்கிறது, கட்சியில் பிரச்சனை இருக்கிறது. நான் இல்லைன்னு சொல்லலையே. ஆட்சியில பிரச்சனை இல்லை, சட்டமன்ற கட்சியில பிரச்சனை இல்லை. சட்டமன்ற கட்சி சரியா இருக்கு, ஆட்சி நடத்துது. நீங்க வந்து யாராவது இந்த அரசாங்கத்திற்கு தந்த ஆதரவை விலக்கி கொண்டுன்னு சொன்னாங்களா? யாராவது முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை சரியில்லை, தேர்ந்தெடுக்கப்பட்ட சரியில்லைன்னு சொல்லி இந்த 123 சட்டமன்ற உறுப்பினர்கள் யாராவது எதிர்ப்பு தெரிவித்து ஆளுநரிடமோ அல்லது பத்திரிகையாளரிடமோ ஏதாவது கருத்து சொல்லியிருக்காங்களா? கட்சியில் பிரச்சனை இருக்கு. இன்றைக்கு கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்கிறதுனுடைய விளைவு ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் கட்சியினுடைய உறுப்பினர். ஆக கட்சி பிரச்சனைகளை ஒட்டி அவர் கருத்துக்களை சொல்கிறார். ஒரு சரியான நிலைப்பாட்டுக்கு வருகின்ற வரை கட்சி ஒரு பிரச்சனையை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கும். ஒரு பெரிய புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாதது, அந்த தலைமையை இட்டு நிரப்ப முடியாதது. அந்த இடத்தை நோக்கி நாங்கள் நகர்கின்ற பொழுது எங்களுக்குள் கருத்து பரிமாற்றங்கள், கருத்து வேற்றுமைகளாக மாறக்கூடும். அதை எல்லாம் ஒரு சமநிலைக்கு கொண்டு வந்து கட்சியை சரிப்படுத்துகின்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம். அது வெற்றி பெறுவோம். அதுவரை இந்த பிரச்சனை இருக்குதான் செய்யும். திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் திமுக முன்பு சொன்னதுக்கும் இன்றைக்கு சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கு, பாரதூர வித்தியாசம் இருக்கிறது. அன்றைக்கு ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் இருந்தபோது திரும்ப சட்டமன்ற தேர்தல் வருன்றப்ப யாரும் அதை பொருட்படுத்தல. ஆனால் இன்றைக்கு அது பெரிய விவாதமாக மாறி இருக்கிறது. தமிழிசை அவர்களும் சொல்றாங்க, ஓபிஎஸ் அவர்களும் சொல்லுகிற போது 6 எம்எல்ஏக்கள் மாறினால் இந்த ஆட்சி கவுளுகிறோம் என்ற இடத்துல தான் இந்த கேள்வியை கேட்கிறேன். அது எளிதா நடந்துராதா? இல்ல, திமுகவோட எதிர்பார்ப்பு ஆசைன்னு நான் முதல்ல சொன்னேன். அது அவங்க வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணோம்னா, இந்த மாதிரி ஆட்சி கோட்பு வந்து தமிழ்நாட்டில் நடந்ததை நம்ம எடுத்து பார்த்தோம்னா 80ல் வந்து மத்திய அரசு அணிக்கு தான் திமுக வந்து ஆட்சி டிஸ்மிஸ் ஆச்சு. அதே மாதிரி 89க்கு மேலே ஜெயலலிதாவும் மத்திய அரசு அணிக்கு தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி கடைசி கட்டத்தில் 76ல் கூட எம்ஜிஆரும் அதான் பண்ணாங்கல்ல. திமுக அதற்கான எந்த முயற்சியுமே எடுக்கலை. திமுக வந்து தன்னோட மத சார்பின்மை அந்த மாதிரிப்பட்ட அணுகுமுறையில் தன்னோட காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இவங்களை கூட ஒரு போராட்ட இயக்கமாக, ஒரு கூட்டணியாக அதற்கான முயற்சிகளில் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் அதே வேளையில் வந்து இவங்க ஆட்சி பேருன்னு சொன்னால் திமுக வந்து ரொம்ப எதிர்பார்க்குறாங்க, ஆசைப்படுறாங்க. அவங்களுக்குள்ளே வந்து சண்டை போட்டு வந்து பலத்தை இழந்து வந்து ஆட்சி கவுழ்ந்துருன்னு எதிர்பார்க்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஆல்டர்னேட்டிவ் கவர்மெண்ட்டுக்குள்ள வாய்ப்பு இல்லாதவரை என்னதான் சண்டை போட்டாலும் அதிகாரத்தை விட மாட்டாங்கங்கிற கான்செப்ட் நான் ஏன் அது தேர்தலா மாறக்கூடாது? வெளியில வந்துட்டு கவிழ்ந்துருச்சு ஆட்சி, நாங்க வெளியில ஆதரவு தருகிறோம், இல்ல இன்னொரு கட்சி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. மெஜாரிட்டி ஷுட் பி டெஸ்டட் இன் த ஃப்ளோர் ஆஃப் தி கோஸ். பன்னீர்செல்வத்துக்கு நம்ம இதை தான் சொன்னோம். அவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனால் இவர் எடப்பாடி வந்து ராஜினாமா பண்ண மாட்டார். எடப்பாடியை வந்து ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் தான் முறியடிக்கணும். எந்த சூழ்நிலையில் எப்படி முறியடிக்க முடியுங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அது இதை தாண்டி இது பண்ணணும்னா, ஏற்கனவே நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, மத்திய அரசோட கைங்கரியம் வந்து தமிழகத்தில் ஆட்சி கொழுப்பலாம் தமிழிசையும் சொல்றாங்களே. அது வந்து இப்போ தான் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு மற்ற மத்திய அமைச்சர்கள் என்ன சொல்றாங்க, ஜனாதிபதி தேர்தல் இருக்கு, அதுக்கு பிறகு எப்படி இதோட மூவ் போகுதுங்கிற வச்சு தான் நாம ஒரு முடிவுக்கு வர முடியும். இப்பவே நம்ம ப்ரீமெச்சூர்டா ஆட்சி கலைப்புக்கான முயற்சியில எல்லாரும் இருக்காங்கங்கிற எண்ணத்துக்கு இப்போ நம்ம வர முடியும். ஒரே ஒரு இது தமிழிசை சொல்லலாம், ஆனா நாட்டுல சட்டம் சொல்லலையே. சட்டம் வந்து தமிழிசை கிட்ட வந்து அதிகாரத்தை தந்தாங்களா, தமிழிசை விருப்பம் போல கலைச்சிடலாம் தமிழ்நாடு சட்டம். இல்ல, ஆட்சி கவிழ்ப்புன்றதே வேண்டாம். விஜயதானி அவர்களிடம் ஆட்சி கவிழ்ப்புன்ற இடத்துக்கே வரல. திமுக கனிமொழி அவர்கள் கூட அதை நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓபிஎஸ் தரப்போ இவர்கள் சொல்வது கட்சியே பலவீனம் அடைந்து அவர்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு ஆதரவுலேருந்து வெளில போயிடுவாங்க. அப்படிதான் வந்து எல்லாரோட எதிர்பார்ப்பும் இருக்கு. இப்ப நடந்துட்டு இருக்க சம்பவங்கள்லாம் பாத்தீங்கன்னா, தொடர்ந்து வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமா அதிருப்தியாளர்கள் வந்து சட்டப்பேரவையில் தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துகிற சூழ்நிலை வரக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருப்பதாக திரு ஸ்டாலின் அவர்களும் திரு தமிழிசை அவர்கள் இவங்க எல்லாரும் நம்புறாங்க. ஓபிஎஸ் அவர்களும் அதை தான் கூறுகிறார் நான் நினைக்கிறேன். ஒரு பக்கம் அப்படியா இருந்தால் கூட இவங்களோட விருப்பங்கள் அது. ஆனால் when it comes for floor test, சார் சொன்ன மாதிரி ஃப்ளோர் டெஸ்ட்னு வந்த உடனே இந்த எம்எல்ஏக்களோட மனநிலை, இப்போ நானே ஒரு எம்எல்ஏ, இந்த எம்எல்ஏக்களோட மனநிலை எப்படி இருக்கும்? தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி எவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடி நடந்து ஒரு எலெக்ஷனை சந்திக்கிறோம். கடுமையான உழைப்பு இருக்கும், 5 வருஷம் நம்முடைய உழைப்பு இருக்கும். அதன் பின்னர் பண விரயம், நேர விரயம், இதெல்லாம் எவ்வளோ இருக்கும்?
இவ்வளோ சிரமங்களுக்கு மத்தியில மீண்டும் ஒரு தேர்தல் ஒரு ஆண்டுக்குள்ளேயே வருதுன்னா எந்த எம்எல்ஏக்கு அதோடைய தாக்கத்தை அனுபவிக்க முடியும்? சிரமங்கள் இல்ல இருக்கு. அப்படி அது ஒரு பக்கம். நீங்க வந்து இது பதவி அதிகாரம் வேண்டாம்னு சொல்லி இல்ல ஆளுங்கட்சி மட்டும் சொல்ல, நான் எல்லா கட்சி எதிர்கட்சி எல்லா எம்எல்ஏக்களும் சொல்றேன். ஆனால் ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களுக்கு இதை விட இன்னும் ஒரு படி அதிக இப்ப தாக்கம் அவங்களுக்கு இருக்கும். எப்படி இருக்கும்னா, இன்னைக்கு அட்லீஸ்ட் உள்ள உட்காந்து ஆளுங்கட்சியா இருந்து இத்தனை அமைச்சர்கள், அந்த அமைச்சர்கள்லாம் நினைப்பாங்க நாமெல்லாம் இன்னைக்கு அமைச்சரா இருக்கோம், நாளைக்கு எம்எல்ஏவா கூட இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்களுக்காக ஓட்டு கேட்க ஜெயலலிதா அம்மையார் இல்ல, ஜெயிப்பமானே தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க நாம தயாரா இல்லைங்கிறப்போ ஒவ்வொரு எம்எல்ஏவும் அதுல இருக்கிறவங்க ஒவ்வொரு எம்எல்ஏவும் மீண்டும் எம்எல்ஏ ஆவாங்களான்னு அவங்களுக்கே தெரியாது. அப்படி ஒரு சிலர் மட்டும் செல்வாக்கா இருப்பாங்க அவங்க ஏரியால. ஆனா 99% நீங்க ஆளுங்கட்சியில இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அம்மையார் ஜெயலலிதாக்காக விழுந்த ஓட்டுக்காக ஜெயிச்சவங்க தான் அதுல எல்லாருமே. அவங்க இல்லைங்கிற பட்சத்துல பிரிவினைகள் ஏற்பட்ட அதிமுகல ஓட்டுங்கிறது இந்த எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் கிடைக்குமாங்கிறது பெரிய கேள்விக்குறி. அததான் நாம இன்னைக்கு இந்த கேள்வி பேசுவோம். ஆகையால இவங்க ஆட்சியை கவிழ்க்க விடுவாங்களா அப்படிங்கிறது 1100% வந்து நாம யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த இடம் முக்கியமான இடம். பேசுவோம் நம்ம. ஏன்னா நீங்க சட்டமன்றத்தில் ஒரு வருத்தம் இருந்து கொண்டிருக்கிறது. நம்ம பேசுவோம். ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசுவோம். எங்களை போன்ற ஒரு கூட்டணி கட்சியான காங்கிரஸ் ஒரு பார்வையை கொண்டிருக்கிறது. ஏன்னா அதற்குள் சட்டமன்றத்திற்குள்ளேயே உள்ள இருக்கக்கூடிய விஜயதாரணி ஒரு விதமான பார்வையை முன்வைக்கிறார். ஆனால் திமுக இன்னொரு பார்வையை முன்வைக்கிறது. ஆனால் நம்முடைய கேள்வி என்பது வந்து மீதி இருக்கக்கூடிய இந்த 4 ஆண்டு காலம் இந்த அதிகாரத்தை வந்து அவ்வளவு சுலபமாக விட்டுவிட்டு இந்த எம்எல்ஏக்கள் வெளியே வந்து விடுவார்களா அப்படின்ற ஒரு கேள்வி. அப்ப எந்த அடிப்படையில் திமுக மீண்டும் மீண்டும் சொல்கிறது? ஓபிஎஸ் அணியினர் எந்த அடிப்படையில் இந்த வாதத்தை முன்வைக்கிறார்கள்? அது பற்றியும் பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருக்கு. மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களை வரவேற்கின்றேன். விரைவில் சட்டமன்ற பொது தேர்தல் என்பது கனவாக இருக்கிறதா, அல்லது கள யதார்த்தமா, அல்லது கவிழ்ப்பு முயற்சியில எதிர்க்கட்சிகள் ஈடுபடுகிறார்களா என்கிற தலைப்பில் தான் விவாதிச்சுட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு கம்பம் செல்வேந்திரன், விஜயதாரணி அவர்கள் சொல்வது ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நான் பார்க்கிறேன், அந்த வளாகத்திற்குள் இருந்தே நான் கணிக்கிறேன், அப்படிலாம் ஆட்சி கவிழ்ந்துராது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒன்று ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியில் ஏற்பட்டால் மட்டும்தான் இது நடக்கணும், இல்லைன்னா 4 ஆண்டு அதிகாரத்தை விட்டுட்டுலாம் அவங்க வெளியில் வரமாட்டாங்கன்னு சொல்கிறப்போ திமுக எந்த அடிப்படையில் சொல்கிறது? ஏன்னா காங்கிரஸ் தரப்பிலிருந்து இந்த கருத்தும் வருது. பொதுவாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய பதவிக்காலம் முழுமையாக நிறைவடைய வேண்டுமென்று தான் விரும்புவார். விஜயதாரணி அவர்கள் சொன்னதில் ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய மனநிலை வெளிப்படுகிறது. அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் சட்டமன்ற உறுப்பினருடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் அரசியல் மாற்றங்கள் ஏற்படும் என்று சொல்ல முடியாது. இன்றைக்கு ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். தான் இருந்ததை இழந்துவிட்டோம் என்ற கவலை அவருக்கு இருக்கிறது. கிடைத்துவிட்ட பதவியை விட்டுவிடக்கூடாது என்ற முனைப்பு ஓபிஎஸ்ஸிடம் இருக்கிறது. இந்த பதவிக்கு குறிவைத்த டிடிவி தினகரனுக்கு நாம் அனுபவிக்க முடியாத ஒன்றை இன்னொருவன் அனுபவிக்கலாமா, அனுபவிக்க அதை அனுமதிக்கலாமா என்ற கோபம் இருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை ஒரு ஆட்சி கவிழுவதை அல்லது கவிழ்ப்பதை என்றைக்குமே நாங்கள் ஆதரித்ததில்லை. ஏனென்றால் எங்கள் ஆட்சி 2க்கும் மேற்பட்ட முறை கலைக்கப்பட்டு அதன் வழியை உணர்ந்தவர்கள் நாங்கள். ஜானகி எம்ஜிஆர் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு ஜானகி அணி ஜெயலலிதா அணி என்ற 2 அணிகளாக பிரிந்த பொழுது கூட ஜானகி அணி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆதரவை கேட்டார். நாங்கள் ஜானகி அணியை ஆதரித்து அன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஜெயலலிதாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருந்தால் ஜெயலலிதா அதிமுக ஆட்சி நிலைத்திருக்கும். ஆனால் கலைஞர் என்ன நினைத்தார் என்றால், இந்த சண்டை என்பது அவர்களுக்குள் நடக்கிற சண்டை, கௌரவர்களுக்குள் நடக்கிற ஒரு குருச்சேத்திரத்தில் பாண்டவர்களுக்கு வேலை ஒன்றும் இல்லை. ஆகையால் பார்வையாளர்களாகத்தான் இருப்போம், நாங்கள் யார் பக்கமும் சாய மாட்டோம் என்பதுதான் நாங்கள் ஏற்கனவே எடுத்த நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டை தான் இன்றைக்கு எங்கள் தளபதி ஸ்டாலின் அவர்களும் கலைஞர் எடுத்த நிலைப்பாட்டிலேயே பன்னீர்செல்வத்திற்கும் ஆதரவு இல்லை, எடப்பாடி பழனிசாமிக்கும் ஆதரவு இல்லை. இது அவர்களுக்குள் நடக்கிற பிரச்சனை. ஆகையால் நாங்கள் தலையிடுவதில்லை என்றுதான் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் எந்த அடிப்படையில் நேற்று கூட இப்ப உங்களுடைய பார்வையின்படி
அவங்க அணியிலேயே பிளவு ஏற்பட்டு இந்த ஆட்சி கவிழ்ந்துரும்னு நினைக்கிறீங்க? திமுக எதுவும் செய்யாது, அவர்களுக்குள்ளாகவே அந்த சண்டை நடந்து ஆட்சி கவிழ்ந்துரும்னு சொல்ல வரீங்களா? இல்ல அந்த அந்த அதற்குள் இருக்கக்கூடிய அணிகளுக்குள் முரண் ஏற்பட்டு கீழே விழுந்துரும் இந்த ஆட்சின்னு சொல்ல வரீங்களா? ஆமா, நாங்க செய்ய மாட்டோம். திரு ஆவடிக்குமார், அதாவது அணிகளுக்குள் முரண்பட்டு அல்லது கட்சிக்குள் பிரச்சனை வந்து ஆட்சி கவிழ்ந்தாலும் பொது தேர்தல் கொண்டு வருவது என்பது இவர்கள் யார்கிட்டையும் இல்லைன்ற நான் என்னுடைய கருத்து. பொது ஒன்று சட்டசபையை முடக்கி வைக்கலாம் அல்லது வேறு வகை நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் தேர்தல் வர வேண்டும் என்றால் அந்த அதிகாரம் இவர்களே கொண்டு போய் மத்திய அரசாங்க கையில் கொடுக்குற அதிகாரமாக தான் மாறுமே தவிர, இது வந்து அடுத்த ஒரு ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு வேணும்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் ஏதாவது கவிழ்ப்பு முயற்சியில் வெற்றி பெறலாம். ஆனால் பொது தேர்தலை கொண்டு வருகின்ற அதிகாரம் தமிழிசை சொல்வதைப் போல அவர்கள் கையில் கொண்டு போய் நாம் கொடுத்தால்தான் தமிழிசையினுடைய விருப்பத்தை பன்னீர்செல்வம் நிறைவேற்ற முடியும். இதுல திமுக இன்றைக்கு கனிமொழி அவர்கள் சொல்வது பாஜக இதில் தலையிடுவதை நாங்கள் விரும்ப மாட்டோம்னு தெளிவான ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. இப்போ உங்களுடைய அச்சம் என்பது ஓபிஎஸ் அணியினரை பார்த்து, ஏன்னா நேற்று ஓபிஎஸ் சொன்னதுனால அதை பார்த்தா அல்லது திமுகவை பார்த்தா? இல்லை, நாங்கள் வந்து திமுகவை அரசியல் எதிரியாக களத்தில் சந்திக்க தயாராக இருக்கிறோம். அதில் வந்து அவர்களுடைய கருத்துக்கள் அல்லது அவர்களுடைய நடவடிக்கைகள் எங்களுக்கு எதிரான நடவடிக்கை அது அப்படி தான் இருக்கும். அதில் வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு விருப்பமில்லை என்றாலும் அவருடைய கருத்துக்களை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும். அதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் இன்றைக்கு பன்னீர்செல்வம் அந்த முயற்சியில் ஈடுபடுவது அதற்கு முன்னதாக தமிழிசை இந்த முயற்சியை பிரகடனப்படுத்துவது, இது ஏதோ ஒரு அவர்கள் ஆட்சியில் விரும்புகின்ற ஆட்சியை கொண்டு வருவதற்கு ஆளுநரை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்ற சந்தேகம் மக்களிடத்தில் இருக்கிறது. அதை நாங்கள் முறியடித்து இன்றைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலையில் ஆட்சியை நாங்கள் தக்க வைத்து கொண்டு விட்ட காரணத்தால் இன்றைக்கு அடுத்த கட்டமாக அவர்கள் இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு முயற்சி செய்து அதனுடைய விளைவாக ஒரு தேர்தலை உருவாக்குகிறோம் என்று மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள், கட்சியை ஏமாற்றுகிறார்கள். அவர்களால் நிச்சயமாக தேர்தலை கொண்டு வர மாட்டார்கள், கொண்டு வர முடியாது. ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சிக்குரிய வாய்ப்புகள் நிச்சயம் இல்லை. ஆனால் இதை ஆட்சியை கவிழ்ப்பதன் மூலமாக தமிழ்நாட்டில் ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வருவதற்கான முயற்சியாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இல்லை என்றால் ஜனாதிபதி ஆட்சி வர வேண்டும், அதை பயன்படுத்தி பாரதிய ஜனதா கட்சி கோலோச்ச வேண்டும் என்ற நோக்கம் இருப்பதாக நான் கருதுகிறேன். திமுகவின் மீது கூட இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கல, நீங்கள் ஒரு மிகப்பெரிய சதி திட்டத்தோடு இருக்கிறீங்க. திமுக அண்ணன் கம்பன் செல்வேந்திரன் சொல்ல பதில திமுக எப்பவுமே வேடிக்கை பார்க்கும். இல்ல ஆவடிக்குமார் அவர்கள் சொன்னதை முதல்ல சொல்லிடுறேன், அவங்களே சொல்லிடுறேன். கம்பன் செல்வேந்திரன் சொல்ற மாதிரி வேடிக்கை பார்ப்போம், முயற்சி பண்ணுவார், ஆட்சியை கலைக்கிறதுக்கு உண்டான முயற்சியை வந்து உள்படையா செய்வாரு திராவிட முன்னேற்ற கழகம். அவங்களால முடியாம மூக்குடைஞ்சு போயிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்தால தான் இன்னைக்கு திமுக ஆட்சியை கலைஞ்சிரும் என்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. 22 பேர் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு நீங்களே சொல்றீங்க. நிச்சயமா. அப்புறம் நீங்க தான் சொல்றீங்க கவிழ்ந்துரும்னு சொன்னீங்க. அதுல இருக்கிற எம்எல்ஏக்கு தலைமை சரியில்லை. இன்னைக்கு அவங்க சொல்ற கருத்துக்கள் பாருங்க, ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் தலைமை சரியில்லை, தலைமையை மாத்துங்க, தலைமையை கொண்டாங்க அப்படிதான் சொல்றாங்க. அவர் திரு கம்பம் செல்வேந்திரன் அவர்கள் சொன்னது எப்ப வெளிப்படையா அவங்க ஈடுபட்டாங்க அப்படி ஏதாவது ஒரு சம்பவத்தை உங்களால பல நிகழ்ச்சிகள் பாருங்க. 89 போது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் சூழ்நிலை பார்த்தாங்க, முயற்சி பண்ணாங்க, முடியாது அவங்களால. இல்ல முடியாதுன்றது உங்க பார்வைங்க. நீங்க சம்பவம்னா ஆதாரத்தோட அடுக்கணும். என் கேள்வி அதுக்குள்ள எல்லாம் நம்ம வரலாறுக்குள்ள எல்லாம் போக வேண்டாம். முயற்சி செய்வார்கள், உள்ளுக்குள்ளே முயற்சி செய்வார்கள், வெளிப்படையாக இருக்காது. சரி, அதுக்குள்ள வரல முடியாதுன்ற ஒரு காரணத்தை தெரிந்து கொண்டு உங்கள் அணிக்கு வாங்க, முயற்சி பண்ணி மூக்குடைந்து போடக்கூடாத ஒரே காரணத்துக்காக நாங்கள் கலைக்கவில்லை, நாங்கள் முயற்சி செய்யவில்லை நீங்க சொன்ன ஸ்டேட்மென்ட்க்கு வாங்க. அவர்களுடைய வேலை எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கும். நீங்க உங்க ஸ்டேட்மென்ட்க்கு வாங்க. நேத்து ஓபிஎஸ் அவர்கள் சொன்னாங்கல்ல, தமிழிசை அவர்கள் சொன்னாங்கல்ல, எந்த அடிப்படை சொல்லுங்க? ஜனாதிபதி ஆட்சியை நோக்கி நகர்றீங்களா? இல்லை, கையில் அடிப்பட்டதுக்கு கண்ணாடி எதுக்கு உங்களுக்கு? 122 பேர்ல 6 பேர் விலகினாலும் ஆட்சி கவுண்டர் சொல்லிட்டு சின்ன அரசியல் தெரியாத சிறு குழந்தைகள் கூட தெரியும். ஆனால் அதே சிறு குழந்தைகளுக்கும் தெரியும் எந்த சட்டமன்ற உறுப்பினரும் தாம் பதவியையும் அதிகாரத்தையும் விட மாட்டாங்கன்னு. இன்னைக்கு பாருங்க, தலைமை சரியில்லை, தலைமை ஒரு இருங்க சார், ஒரே ஒரு நிமிஷம் சார். 122 பேர் ஆதரவு தெரிவிச்சாங்கல்ல, ரவீந்திரன் துரைசாமி அவர்களையும் அதை கோடிட்டாங்கல்ல. ஆமா, கண்டிப்பா.
ஓபிஎஸ்ஆ இபிஎஸ்ஆன்ற இடத்துல யாருக்கு அவங்க நம்பிக்கை கோரும் தீர்மானத்துல வாக்களிச்சாங்க? அன்னைக்கு தான் சொன்னாரு ஐயா ஓபிஎஸ் சொன்னாரு 122 எம்எல்ஏ ஒரே இடத்துல நிக்க வைக்காதீங்க, அவங்கள தொகுதிக்கு அனுப்புங்க. சரி, தொகுதிக்கு நம்பிக்கை இருங்க. சரி, நம்பிக்கை கோரும் வாக்கு தீர்மானம் எல்லாம் முடிஞ்ச பிறகு மீண்டும் எல்லாரும் கூவத்தூருக்கே போயிட்டாங்களா? கூவத்தூர் தான் போனாங்க. இப்ப இன்னைக்கு எங்க சார் இருக்காங்க? இருக்காங்க. இருங்க, இப்ப துளசிதாஸ் பேசுறாருல, இல்லங்க என் கேள்விக்கு வர மாட்டீங்க. கூவத்தூர்ன்றதை விட்டுருங்க சார், நம்பிக்கை எல்லாம் இன்னைக்கு அதிருப்தி, நான் ஓபிஎஸ் தரப்புக்கு போறேன்றப்ப யாரும் கையை பிடிச்சி இழுக்க போறது இல்ல, நினைச்சா எல்லாம் போகலாம். அப்படி வந்திருக்காங்களா உங்களுக்கு? விரைவில் வருவார்கள். எப்ப எத்தனை நாள்? 12க்கு பிறகு எப்ப என்ன இன்க்ரீஸ் ஆச்சா? விரைவில் வருவார்கள். அந்த விரைவில்னு எந்த அடிப்படை? நிச்சயமாக நீங்க எந்த இல்ல காலமா ஆவடிக்குமார் கேட்பது தமிழிசை அவர்கள் சொல்லுகிற இடத்தையும் தான் அவர் கொஸ்டின் பண்றார். காலம் என்பது எது? அவர்கள் பாரதிய ஜனதா கருத்தை அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அவர்களுடைய விருப்பத்தை நம்ம வந்து சொல்ல முடியாது, அவங்க விருப்பத்தை அவங்க சொல்றாரு. ஆனால் நம்ம வந்து இப்ப என்ன பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க தமிழிசை அவர்கள் திமுக சொல்றதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. எதிர்கட்சியா நீங்க ஒரே இதுல நீங்க பணியாற்றியவர்கள் வெளியில வந்து இவ்வளவு நாள் நீங்க இந்த கருத்தை சொல்லவே கிடையாது. இவ்வளவு நாள் இணைப்பு முயற்சியை பற்றி மட்டும்தான் இருங்க சார். இல்லங்க, இல்ல ஒரு கிளாரிட்டிக்காக ஓபிஎஸ் அவர்கள் ஒவ்வொரு முறை சொன்னது எங்கள் பக்கம் வந்துருவாங்க, நாங்க ஆட்சியை தொடருவோம், அப்படித்தானே உங்க அணி சொல்லிட்டு இருந்தாங்க. திடீரென்று நேற்று தேர்தல் வரும்னு எப்படி சொன்னீங்க? அதுதான் என் கேள்வி. இதுவரைக்கும் நீங்க சொன்னது எங்கள் அணிக்கு எல்லாரும் வந்துருவாங்க, ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சரா இருப்பாரு, இந்த ஆட்சி தொடரும் தானே சொன்னீங்க. சட்டமன்ற உறுப்பினருடைய மனநிலை ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருடைய மனநிலை ஒவ்வொரு இடத்துல வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதனுடைய தாக்கம் தான் சட்டமன்றத்தில் அதனுடைய தாக்கம் தான் ஐயா ஓபிஎஸ் உங்களுக்கு சொன்னது. ரவீந்திரன் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருடைய எண்ணத்தை வெளிப்படையாக அப்படியா இருந்தா சட்டமன்றத்துக்குள்ள சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தப்ப அவங்க எதிர்த்து வாக்களிச்சிருக்க வேண்டாமே, அவங்க ஃபாரா வாக்களிச்சிருக்கலாம்ல, எதிர்கட்சிகளோட இரண்டாவது முறையா. ஆகையால இன்னும் எத்தனை வாக்கெடுப்பு கொண்டு போறோம், அதுக்குண்டான சாத்தியக்கூறு. இனி ஒருவேளை அதிருப்தி சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு கொண்டு வந்தது திமுக தான், நாங்கள் அல்ல. ஏன் அதை ஆதரிச்சு வாக்களிக்கலாம்? ஆதரிச்சு நாங்கள் வாக்களிக்கவும் இல்லை, கலந்து கொள்ளவில்லை, நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை, ஆதரிப்பாக சொல்லவில்லை, எதிர்ப்பதாக சொல்லவில்லை. திமுக தான் சபாநாயகரினுடைய செயல்பாட்டுல உங்களுக்கு திருப்தியா? நம்பிக்கை கோரும் தீர்மானத்துல சபாநாயகரினுடைய செயல்பாட்டுல உங்களுக்கு திருப்தியா? இல்ல நாங்க வந்து திமுக கோரியது சபாநாயகரின் செயல்பாட்டில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னாங்க. அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல திருப்தியா? எங்களுடைய நோக்கம் சார், என் கேள்விக்கு வாங்க. அதுலயே ஒத்து வர முடியாது இல்ல அப்படினா அந்த இடத்துல நீங்க எங்க வாக்களிச்சிருக்கீங்க? உங்களால பிரயோஜனப்படும். எங்களுடைய நோக்கம் என்பது மறைமுக வாக்கெடுப்பு. கூவத்தூர்ல இருந்து எல்லா எம்எல்ஏ அழைச்சிட்டு வந்தீங்க. இல்ல பழைய கதைக்கு வந்துட்டாங்க. அதாவது என்னோட ஒரே ஒரு கேள்வி, இவங்க இந்த விஷயத்துக்கே ஒத்து வர முடியாத இவங்க ஃப்ளோர்ல சட்டப்பேரவையில இதுக்கே ஒத்து வர முடியாது. இவங்க ஆட்சி கவிழுங்கிறதுல என்ன நம்பிக்கையில இருக்காங்க? ஆட்சி கவிழ்ப்புக்கு சாத்தியக்கூறே இல்லைங்கிறது இவங்க வெளிப்படுத்தான். அவர் சொன்ன மாதிரி தங்களோட இருக்கிறவங்க இன்னும் நிறைய பேர் எம்எல்ஏ கிடையாது, அதனால ஒரு நம்பிக்கையை கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே தவிர உறுதியாக இவங்க சட்டப்பேரவையில நீங்க பேசும்போது நாங்க யாரும் பேசுறது இல்ல, நீங்க ஏன் குறுக்க பேசுறீங்க? அதாவது இன்றைக்கு வந்து சட்டப்பேரவைக்குள்ள நடக்கிற விஷயங்களை உளப்பூர்வமாக பார்த்து விட்டு நான் சொல்றேன். என்னை பொறுத்தவரை அங்கு ஒரு எம்எல்ஏ கூட அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளுக்கு தான் காரணமாக விடக்கூடாதுங்கிறத ரொம்ப உறுதியாக கையை கட்டி கொண்டு என்ன நடந்தாலும் சரி பிடிவாதமாக பல்லை இறுக்கி மூடிக்கொண்டு உட்கார்ந்துருக்கிறத நான் வேடிக்கை பார்த்தாச்சு. நாங்க இவ்வளவு பார்த்த பிறகு இனி ஒரு சம்பவம் அப்படி நடக்குமே ஆனால் ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நடக்கும். ஒரு 7 பேர் 8 பேர் வந்து அவங்க அமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க, அது நல்லா தெரியுது. அந்த அமைச்சர் ஆகணுங்கிற ஆசையில இருக்கக்கூடியவங்க அவங்களோட அபிலாஷைகள் நிறைவேறவில்லை என்றால் அதற்குண்டான பேரங்களை பேசிக்கொண்டு தான் இருப்பார்கள். ஆனால் ஆட்சி கவிழும் அளவிற்கு அவர் தள்ளி கொண்டு செல்வார்களா என்பது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். அப்போ ஸ்டாலின் அவர்கள் இந்த கூற்று திமுகவினுடைய இந்த கூற்று கனவுன்னு நினைக்கிறீங்களா, கலை யதார்த்தம்னு நினைக்கிறீங்க? திமுகவை பொறுத்தவரை அங்கு நடக்கக்கூடிய சம்பவங்களை வைத்து அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும், அந்த ஆட்சியை அடித்து பறித்து தாங்கள் அந்த இடத்தில் வர வேண்டும் என்ற ஒரு அநாகரிகமான ஒரு அபிலாஷை என்பது திமுகவுக்கு கிடையாது. அதுதான் திரு ஸ்டாலின் அவர்கள் உறுதியாக சொல்லியிருக்கார். அதை நான் வரவேற்கிறேன். இவ்வளவு முரண்பாடுகளை
ஒருபுறம் பாஜக அதிருப்தியை தெரிவிக்கிறது, திமுக அதிருப்தி, ஓபிஎஸ் அவர்கள் அதிருப்தியை தெரிவிக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி அந்த 122 பேரை வந்து ஒரு அடை காப்பதை போல எடப்பாடி பழனிசாமியால் காத்துவிட முடியும். இதுவரை இப்போ நாம டிஸ்கஸ் பண்ண எந்த மேட்டர்லையுமே வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்டெபிலிட்டிக்கு அந்த பாதிப்பு வரக்கூடிய சூழல் இல்லை. ஆனால் பெரம்பலூர் எம்எல்ஏ தமிழ்ச்செல்வன் போட்டிருக்கூடிய ஒரு விதை வந்து அது விருட்சமாக வளரும்னா அது எப்படி வளருது, எப்படி டெவலப் ஆகுறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுக்கு சில மாதங்கள் ஆகலாம். அது வந்து மிகப்பெரியான ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ. தமிழ்நாட்டில் அதிமுகவிலே 32 தலித் அட்டவணை பிரிவு எம்எல்ஏக்கள் இருக்கும். எங்களுக்கு சமூக நீதி இல்லை, இங்கே ஜாதி அரசாங்கம் தான் நடக்குங்கிற ஒரு பார்வையில் தமிழ்ச்செல்வன்கிற ஒரு வந்து ஊடகங்களில் வந்து நம்மளை விவாதம் நடத்தணும், ஒரு இது பண்ணுறாங்க. இதுக்கு பின்னணியில் இருப்பவர் யார்? நிச்சயமா வந்து இதுக்கு பின்னணியில் இருக்கிறவர் வந்து 10ஆம் தேதி இங்க வரதா இருந்து கேன்சல் பண்ணவராக இருக்க வாய்ப்பு இருக்குது. அமித்ஷாவை வாய்ப்பு இருக்குது. அமித்ஷா மீன்ஸ் பாஜக நான் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அது உண்மையிலே ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ ஆட்டு 20% இருக்கக்கூடிய ஒரு பெரும்பான்மை சமுதாய மக்கள், பெரியார் பிறந்த மண், சமூக நீதி என்று சொல்லக்கூடிய இந்த மண்ணில் அந்த மக்களுக்கு உரிய பங்கீடு இல்லைங்கிறது ஒரு உருவமாக எடுத்து அந்த எம்எல்ஏக்களுக்கும் அதில் ஏதாவது ஒரு முக்கியத்துவமும் ஒரு அரசியல் எலிவேஷனும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு அது ஒரு இஷ்யூ ஆச்சுன்னா அவர்களும் இவர்களும் இணைந்தால் இது ஆட்சிக்கு ஒரு ஆபத்து வரலாம். இதுவரை உள்ள மற்ற இஷ்யூக்கள் எதுவுமே வந்து ஆட்சிக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய இஷ்யூவாக நான் கருதவில்லை. ஆவடிக்குமார் அவர்களிடம் பாஜக இந்த கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது. அந்த இடத்திலிருந்து கேட்கிறேன், இது வெறும் கனவுன்னு பார்க்கிறீங்களா, கலா யதார்த்தம்னு பார்க்கிறீங்க? விரைவில் சட்டமன்ற தேர்தல் பாஜக இன்னைக்கு இல்லை, அவங்க தொடர்ந்து இன்னும் சொல்ல போனால் தமிழிசை என்னைக்கு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவரானாங்க அன்னையிலிருந்து அதை சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு வந்து ஏதாவது பேசுறதுக்கு ஏதாவது செய்தி வேணும்னு பேசுறாங்க. ஆனால் அவங்க பேசுனதெல்லாம் நடந்திருக்கே. அது நீங்க சொல்றீங்க, நான் சொல்றேன். முதலமைச்சரே சொல்லிருக்காரு மத்திய அரசு விமர்சிக்க வேண்டாம்னு அவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரே சொல்லிருக்காரு திரு ஆவடிக்குமார் அவர்கள். அதனால அவங்க சொன்னதெல்லாம் நடந்திருக்குன்னா அப்போ அவங்க முன்கூட்டி அந்த தகவல்களை சொல்லிட்டு வந்திருக்காங்கன்றதா அதனுடைய பொருளா இருக்க முடியும். ஆக அவங்க முன்கூட்டி சொல்றாங்கன்றதை விட அதை சொன்னதை இவர் வழிமொழிகிறார், அதற்கான வசதி வாய்ப்புகளை களத்தை உருவாக்குகிறார் என்பதுதான் நாட்டு மக்களுடைய அச்சம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு தேர்தலை கொண்டு வருவது என்பது அவ்வளவு சாதாரண இலகுவான விஷயம் இல்லை. சகோதரி விஜயதாரணி அவர்கள் குறிப்பிட்டதை போல இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், அது திமுகவாக இருந்தாலும் காங்கிரஸாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும், அவர்கள் மக்களிடம் வாக்குறுதிகளை வைத்து மக்களை சந்தித்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் கடுமையான தங்களுடைய உழைப்பின் காரணமாக, தங்களுடைய பணியின் காரணமாக அந்த இடத்தை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் அந்த 5 ஆண்டுகள் அந்த பதவியில் நீடித்தால்தான், அவர்கள் மக்களிடம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டு மக்களை போய் சந்தித்தால்தான் அவர்கள் மறுபடியும் தேர்தல் களத்தில் நிற்பதற்கு ஒரு வாய்ப்பை, சம வாய்ப்பை பெற்றவர்களாக கருத முடியும். ஆனால் அதற்கு வந்து எனக்கு குறுக்கீடுகின்ற வகையில் ஒரு சம்பவம் நடப்பதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். இது மட்டும் இல்லை, இந்தியாவில் எல்லாருமே ஒரு பதவியின் கடைசி மணித்துளி வரை அதை விட்டு கொடுக்கின்ற மனநிலையில் இருக்க மாட்டார்கள். எனவே இதுதான் உண்மை. அதனால நிச்சயமாக தமிழ்நாட்டில் இப்படி இன்றைக்கு ஆட்சி கவிழ்ப்பின் மூலமாக ஜனாதிபதி ஆட்சி தமிழ்நாட்டில் கொண்டு வருவதை எந்த அரசியல் கட்சியும் ஏற்றுக்கொள்ளாது. அதனால் நிச்சயமாக பொது தேர்தலுக்கு வாய்ப்பில்லை. கம்பம் செல்வேந்திரன், அந்த பதவியினுடைய கடைசி துளியை கூட சுவைக்க விரும்புவார்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்லது அரசியல் அதிகாரத்தில் இருக்கிறவங்க அப்படின்றப்போ, நீங்கள் சொல்லக்கூடிய இடம் விரைவில் சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது உங்க தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கா அல்லது உங்கள் ஆசையா அல்லது கலை யதார்த்தமா? சுருக்கமாக உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்க. எங்கள் தொண்டர்கள் எப்பொழுதும் சோர்ந்து விடுகிறவர்கள் அல்ல. திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய வெற்றிகளையும் கண்டிருக்கிறது, மிகப்பெரிய தோல்விகளையும் சந்தித்திருக்கிறது. வெற்றி தோல்வி எல்லாவற்றையும் சந்தித்து கொண்டு உற்சாகமாக பணியாற்றுகிற தொண்டர்கள் எங்களுக்கு இருப்பதால் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் வலிமையாக இருக்கிறது. இப்பொழுது சொல்லுகிறேன், இந்த ஆட்சி நீடிக்கும் என்பதற்கு எந்த விதமான நம்பிக்கையும் மக்களிடம் இல்லை. இந்த ஆட்சி நீடிக்கும் என்று மக்கள் நம்பவில்லை. நான் ஒன்று கேட்கிறேன், ஒரு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவினுடைய கொடநாடு பங்களாவை பாதுகாக்க முடியாத இந்த ஆட்சியாளர்கள் தங்கள் கோட்டையா பாதுகாக்க போகிறார்கள்? அங்க கொலையும் கொள்ளையும் நடப்பதை பார்க்கிறார்கள் இந்த ஆட்சியாளர்கள். இவர்கள் என்ன ஆட்சி நடத்துகிறார்கள் என்று மக்கள் காரி துப்புகிறார்கள். மக்களுக்கு இந்த ஆட்சியில் நம்பிக்கை இல்லை.
சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த ஆட்சியில் நம்பிக்கை இல்லை, எதிர்க்கட்சியினருக்கு இந்த ஆட்சியில் நம்பிக்கை இல்லை, இன்னும் சொன்னால் அவர்களுக்கு அவர்கள் ஆட்சியில் நம்பிக்கை இல்லை. ஆகையால் இந்த ஆட்சி நிச்சயம் கவிழும். ஒரு பொது தேர்தல் விரைவில் வரும். எங்கள் தளபதி சொல்லுகிற கணிப்பு கல யதார்த்தம்தான். சரி, நன்றி. 4 பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு கம்பம் செல்வேந்திரன், உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு ஆழமான தலைப்போடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், நள்ளிரவாக.